தமிழ்நாட்டில் 16 திருக்கரங்களுடன் உக்கிர தோற்றத்தில் நரசிம்மர் காட்சியளிக்கும் கோயிலை பற்றியும் அங்கு பிரார்த்தனை செய்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும் அதிசயத்தை பற்றியும் இன்ற சர்வ பக்தி பயத்தில் காண்போம். கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் 16 திருக்கரங்களுடன் இரணியனை சம்ஹாரம் செய்த நிலையில் உக்கிரமாக அருள்பாலிக்கும் அபூர்வ நரசிம்மர் உலக மக்களை பல இன்னல்களில் இருந்து காத்து வருகிறார். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அட்டை எனும் 8 நரசிம்ம தலங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஒரே மூலஸ்தானத்தில் 3 நரசிம்மர் அருள்பாலித்து வருவதால் மற்ற நரசிம்மர் தலங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்திருத்தலத்தில் ஒரே கருவறையில் 16 திருக்கரங்களுடன் இரணியனை வதம் செய்த கோலத்தில் உக்கிர நரசிம்மரும், சிறிய உருவில் யோக நரசிம்மரும், சிறிய வடிவில் பால நரசிம்மரும், ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பிரகலாத வரதனாக அருள்பாலிப்பது தமிழகத்தில் இங்கு மட்டுமே காணப்படுவது சிறப்புக்குரியதாகும். கொடியினிலே அழகு மலர் விரிகிறதே, அன்னநடை போட்டபடி தென்றலும் தான் நடக்கிறதே, திசையினிலே கீழ் திசைதான் கீர்த்தியுடன் திகழ்கிறதே, கல்யாண வரமளிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா எழுந்தருள்வாய். மூலவர் நரசிம்மர் சிங்க முகத்துடனும் உடலில் 16 கரங்களுடனும் கம்பீரமாக தோன்றியிருப்பதோடு 16 கரங்களில் 5 கரங்கள் இரணியனை கொல்வது போன்றும் 3 கரங்கள் பக்தர்களை காப்பது போலவும் அருள்பாலித்து தரிசனம் தருவதைக் காண கண் கோடி வேண்டும் என நரசிம்ம பாமாலைகள் புகழ் சூட்டுகின்றன. பகவான் நரசிம்மர் அவரது துணைவி ஸ்ரீ கனகவல்லி தாயாருடன் மூலவராக இருப்பதால் இந்த இடம் அபிஷேக பாக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. சகல ஐஸ்வர்யங்களை தரும் மகாலட்சுமியின் சகோதரன் சந்திரன் இங்கு சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதால் மூலவரின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் என்று மற்றொரு சிறப்போடு போற்றப்படுகிறது. பக்தன் பிரகலாதன் வேண்டுகோளுக்கு இணங்க 16 கரங்களுடன் உக்கிர மூர்த்தியாக நரசிம்மர் காட்சியளித்த தலம் என்பதால் உண்மையான பக்தர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து வேண்டியதை இத்தெய்வம் அருள்வதாக நம்பப்படுகிறது. இரணியனை மேற்கு நோக்கி நரசிம்மமூர்த்தி வதம் செய்ததால் இந்த கோவிலும் மேற்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிப்பதோடு இங்கு வைணவ சித்தாந்தத்தின் படியான 24 தூண்களை கொண்ட வசந்த மண்டபமும் காணப்படுகிறது. இக்கோவிலின் கட்டிடக்கலை சிறப்பாக கருட வடிவ பாறையில் இந்த பழமையான தலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை அளிப்பதாக உள்ளது. கோலத்தில் நெஞ்சார அருள்பவரே, நீர்வண்ணன் எனும் நாமம் கொண்டபடி இருப்பவரே, வந்திருக்கும் அடியார்க்கு வளம் யாவும் சேர்ப்பவரே, வரும் வினைகள் நீங்கிடவே நின் பாதம் சரணடைந்தோம், நின்ற திருக்கோலத்தில் நெஞ்சார அருள்பவரே. ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயமாகவும் விளங்குவதோடு ஆற்காடு நவாப் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் நரசிம்மரின் அருளை உணர்ந்து அவருக்கு அணிகலன்கள் அளித்து வழிபட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. இக்கோவிலில் விநாயகர், லட்சுமி தேவி, அனுமன் மற்றும் சூரியன் உள்ளிட்ட பல தெய்வங்களும் உள்ள நிலையில் கோவில் சுவர்கள் அழகான ஓவியங்கள் மற்றும் புராணங்களின் காட்சிகள் மற்றும் நரசிம்மரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஸ்தலத்தோட விசேஷமே என்னன்னா, பிரகலாதனுக்கும் வசிஷ்டருக்கும் நரசிம்மர் உக்ரரூபியாக காட்சி கொடுத்தது தான் ஸ்தல புராணம். பக்கத்தில் திருஹைந்தின்னு ஒரு திவிதேசம் இருக்குது, அங்கே தேவநாத பெருமாள் இருக்கார். அந்த தேவநாத பெருமாளே பிரகலாதனுக்கும் வசிஷ்டருக்கும் நரசிம்மனா பிரத்யட்சமானதாக ஸ்தல புராணம். இந்த கோவிலில் பெரிய க்ஷேத்திரம் இது. இந்த கோவிலில் ராஜகோபுரம் இருக்குது, பஞ்சமூர்த்தி இருக்கா, பிரம்மோசம் உண்டு, எல்லா வைபவங்களும் உண்டு. க்ஷேத்திரத்தோட மகிமை என்னன்னா, எந்த ஊர்லையுமே இல்லாமல் பெருமாள் 16 கையோட ஹிரண்ய சம்ஹாரமூர்த்தியாக பெருமாள் வீராசனத்தில் இருக்கார். இந்த க்ஷேத்திரத்தில் பேர் 5 கால பூஜை உள்ள சன்னதி இது. பஞ்ச விதான ஆராதனை இங்கே பெரிய க்ஷேத்திரம். இங்கே விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ரூபமாக இருக்கார் பெருமாள் அப்படின்றது தான் விசேஷம். கார்த்தால பால நரசிம்மராக இருக்கார், மத்தியானம் யோக நரசிம்மராக இருக்கார், சாயங்காலம் உக்ரமூர்த்தியாக இருக்கார். ஏன் அப்படின்னா, பிரகலாதனம் பிரார்த்தனை பண்ணிட்டாராம், நான் ஒவ்வொரு வேலையிலும் உன்னை ஒவ்வொரு ரூபமாக சேவிக்கணும் அப்படின்ட்டு.
அதனால ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு ரூபமாகவே பிரகலாதனுக்கு பிரத்யட்சமானதாக ஸ்தலபுராணம். எவர் ஒருவர் ஸ்ரீ நரசிம்மர் குடி கொண்டுள்ள சிங்கர்குடிக்கு வந்து வணங்க வருகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பகவான் அருளால் நீங்குகின்றன. மேலும் அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் தீர்காயுளுடன் கூடியதாகவும் விளங்குகிறது என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் தலம் இது என்று சொல்லப்படுவதோடு குழந்தை பேறு இல்லாதோர், பேய் பிசாசு பிடித்தவர்கள், நரம்பு தளர்ச்சி நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நரசிம்மரையும் தாயாரையும் தரிசித்தால் குறைகள் தீர்வதோடு நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றுவது சக்தி வாய்ந்த நேர்த்திக்கடன் என்றும் நம்பப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் நாகமுத்துவுடன் நந்தகுமார்.